இப்போ நீங்கள் வந்து இல்லை 500 பேர் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா பேட்ச் வைஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் தான் இருந்துச்சு எல்லாருக்குமே பண்ணுறாங்க. அதில் எந்த விதமான என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா எங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் பதிவே பண்ண மாட்டாங்க. நான் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். இப்போ கூட லாஸ்ட்டாக நான் சொன்ன அந்த வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 20 பேர் நம்ம மாவட்டத்திலிருந்து பதிவு பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர். எங்கள் தேதியில் எங்கள் சொல்லியும் யாருமே பதிவே பண்ணலை. எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் டேட்டா வாங்கி ஒரு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சாரிங்க சார். ஆமாம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. முந்தானத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இனி பேட்ச் போட்டுட்டு எந்தெந்த பேட்ச் எப்போ டைமிங்ஸ் அப்படின்றத வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் சரண்யா சரவணன் சரவணன் சொல்லுங்க. பேர் சரவணன் மேடம். என் பேர் சரவணன். என் பேர் நான் புதுக்கும்படிக்குடியிலேருந்து வரேன். நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். ரயில்வே கோச்சஸ் கம்பெனியில். பேர் சொல்லக்கூடாது தான் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நல்ல போஸ்டிங்கில் தான் இருந்தேன். கவர்மெண்ட் டீம் இருக்கிறான். திடீர்னு தொழிலாளர்களுக்குள்ள ஒரு ஊதிய பிரச்சனை வந்தது. அந்த ஊதிய பிரச்சனைனால எல்லோரும் சேர்ந்து கேட்டாங்க. நான் கடைசியாக நின்றுட்டு இருந்தேன். அதை என்ன தான் முன்னாடி தள்ளி விட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல தொழிலாளர்களுன்னு கேட்டேன். அது அப்போ ஒரு இருக்கிற மேலாளர் வந்து சரி எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு கமிட்டியாக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அந்த கமிட்டி பேசிக்கிற உள்ளே போகிறப்போ என்னை கம்யூனிட்டின்னு பார்த்து என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அதனால் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங்காக வேலை பார்த்து இந்த சோர்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும். இந்த உதிரி பாத்திரம் எப்படி தயார் பண்ணணும், ஃப்ரெஷ் ஷாப் எப்படி வைக்கணும், காம்பனண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஜாபாக கஸ்டமருக்கு எப்படி தரணும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியும். அந்த வெறித்தனத்தில் நான் வெளியில் வந்து என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் தனியாக ஒரு சின்ன சின்ன தொழிலை வாங்கி எங்கெங்கே வாங்கி பண்ணோம், யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட போய் கேட்டு அவங்ககிட்ட வாங்கி கொடுத்து அதில் வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு மேம்பாட்டு இந்த மாதிரி ஒரு எங்கே கிடைக்க போதாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன்னா எனக்கு எங்கேயாவது கிடைக்குமா யார் மூலயமா போகலான்னு பண்ணோம்னா அது மேடம் சொன்ன மாதிரி ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கூப்பிட்டு போனால் அது எனக்கு சரி வராது. அங்கே போய் எனக்கு பணம் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம். சரி எப்படியாவது நான் வந்து மேலே வரணும் அப்படின்றப்ப தான் எனக்கு இந்த நியூஸ் கிடச்சிது. ஒரு ஆரம்பம் தோறுன்ற முறையில் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் இன்னைக்கு கேட்டிருந்தப்போ மழை வருது நான் எப்படி போகணும் அப்படின்றப்போ இல்லை நீ மழையாக தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னாங்க. நான் காலமுறையே வந்துட்டேங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா இவ்வளோ சலுகைகள் இருக்குது. இதை சில பேர் இதை பயன்பட பண்ணுறாங்க. ஒரு நேரம் அவங்களுக்குள்ள அந்த ஒரு அவேர்னஸ் வரமாட்டேங்குது அப்படின்றப்ப எனக்கு ஒரு வெளியே வந்துருக்கு. நான் ஒரு ப்ரெஸ் காம்பனண்ட் வைக்கணும், ஒரு இன்ஜினியரிங் காம்பனண்ட் வைக்கணும், ஒரு 4 பேருக்கு வேலை தரணும், அந்த வேலையில் எல்லாரும் பயனடையணும். அப்படி இருக்கிறப்போ அங்கே கம்யூனிட்டியாக ஒரு பேச்சு வராதில்ல. நான் ஒரு ஆதி திராவிடரை சேர்ந்த ஒரு எம்டின்னு சொன்னால் எனக்குள்ள பெருமை எல்லாம் எங்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் நான் வந்து இந்த ஜாதின்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் என்னை ஒரு ஜாதியால் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கி வேலை என்னுடைய பொருளாதார நெருக்கடியில் என் குழந்தை குட்டி என்னை காப்பாற்ற முடியாமல் என்னோடய ஒய்ஃபாக என்னை நம்பி வந்தாங்க. அவங்க நான் நல்லா வேலை செஞ்சுருக்கேன், நல்லா ஒரு என்ன பழக்கம் இல்லாமல் இருக்கேன், நல்லா இருக்கிறேன்ற பட்சத்தில் எனக்கு பொண்ணு கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி வேலையும் போயிடுச்சு. எனக்கு வந்து வேலையும் போயிடுச்சு. என்னுடைய பொண்டாட்டிக்கிட்ட ஒரு மரியாதையும் குறைவாக இருக்கிற மாதிரி குழந்தை குட்டிகளை என்னால் சரியாக படிக்க முடியல. ஆனால் இருந்தாலும் எனக்கு திறமை இருக்குது. நான் மேலே வளரணுன்றதுனால நான் ஒவ்வொரு கம்பெனியாக சாரி என்னுடைய விஷயத்தை சொல்லிக்கிட்டு பண்ணிச்சுங்க. எனக்கு வந்து இப்போ லோன் தேவைப்படுது. ஒரு 8 லட்ச ரூபா லோன் இருந்தால் நான் ஒரு மிஷின் ஷாப் போடுவேன், ப்ரெஸ் காம்பனண்ட் போடுவேன், டூல் ரூம் ஷாப்பாக பண்ணுவேன் மேடம். இங்கிருந்து எனக்கு என்ன மேடம் அவுட்புட் கிடைக்கும்? நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கல. சேலஞ்சாக பண்ணி நான் வேலை முன்னோட